நான் 6ஆம் வகுப்பு குமாரபுரம் அரசு நடுநிலைப்பள்ளி அதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வகுப்பில் உட்கார்ந்துருக்கிறேன். என் தமிழாசிரியர் நடராஜன் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நோட்டீஸ் வருது. வேளாண்டி மேஸ்திரின்னு ஒருத்தர் நோட்டீஸ் கொண்டு வர்றாரு. அவர் வாசிக்கிறாரு, பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி நடைபெறுகிறது. 6, 7, 8 பிரிவில் இருந்து 3 மாணவர்கள் கலந்து கொள்ளலாம்னு. இட பெஞ்சில் இருக்கேன், இவ்வளவுதான் உயரம், எழும்பி நிற்கிறேன். சார் என் பேரை எழுதுங்க சார்ன்னு. என் சாரு சொல்றாரு, 7, 8 உள்ளவன் நல்லா பேசுவான், அவனை பேசுறதுக்கு விடுறேன், நீ 6ஆம் கிளாஸ் அடுத்த வருஷம் விடலாம்னாரு. நான் அழுறேன், சார் நான் நல்லா பேசுவேன் சார், என்னை சேர்த்துருங்க சார்ன்னு. அப்போ யார் உனக்கு எழுதி தருவா? நான் சொல்கிறேன், எனக்கு யார் எழுதி தருவா? உங்கள் அப்பாட்ட கேளு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அப்பா தான் இல்லையே, எங்கள் அப்பா 7 வயசுல இறந்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் எழுதி தாங்க சார்ன்னு. அவர் 4 பக்கம் கருப்பு மயில அப்படியே ஒரு எழுத்து, எனக்கு இன்றைக்கும் அந்த எழுத்து மேலே காதல், அப்படியே 4 பக்கம் எழுதி தந்தார். வாசித்தேன், படிச்சுட்டேன். போட்டி நடக்குது. பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு குமாரபுரம் ஸ்கூல்லே வச்சு நான் போய் நின்று பேசுகிறேன். என்ன பேச்சு தெரியுமா? நீங்கள் யாரும் என்ன மாதிரி பேசிக்கிட மாட்டீங்க. நெற்றிக்கண் திறப்பினும் மொழிந்தனும் குற்றம் குற்றமே என் நக்கீரர் வெளிவந்த நடுவரவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் போன்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பாரதியாரை பற்றி பேசப் போகிறேன். பாரதியார் 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 ஒரு பாரதியார் முன்னால் இருக்கார். எழுதி தந்த என் வாத்தியார் அப்படியே மீசையை தட்டி விட்டுக்கிட்டு, பாக்கெட்டில் எழுதி தந்தது இருக்குல்லடா எடுத்து வாசினார். இவ்வளோ ஹேர் வச்சுருப்பேன், அப்படியே வேர்த்து வட்டியுது. அவர் எழுதி தந்ததை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். திரும்பவும் அழிச்சாங்குளிச்சோம், ஒன்றையும் போகல. முதல்ல இருந்தே நெற்றிக்கண் திறப்புன்னு வர்றேன். பாரதியார் எட்டயபுரத்தில்னே அதுக்குள்ளே 200 துள்ளி கீழே விழுந்தாச்சு. அவர் எழுதினது இங்கு பெண்ணு அழிஞ்சு போயாச்சு. அங்கே இருந்துக்கிட்டு வாத்தியார் திரும்ப காமிச்சார், ஓடிடுறான்னார். நான் அப்படியே குமாரபுரம் ஸ்கூல்ல இருந்து ஒரு காம்பவுண்டு ஜம்ப் பண்ணா அருண் சந்தோஷ் டாக்டருக்கு வீடு. அவங்க அப்பா அப்போ தக்கலை ஸ்கூல் எச்சமா இருந்தார். அதுக்கு அடுத்த காம்பவுண்டு ஜம்ப் பண்ணா எங்க வீடு. நான் போறேன், மத்தியானம் 12:30 இருக்கும். எங்க அம்மா நெத்திலி மீனை வச்சு சில்வர் தட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. எம்மா, எங்க அம்மா சொல்லிச்சு, பேசி முடிச்சுட்டு அவங்களே பேசுனேன், அம்மா நல்லா பேசுனேன், கடைசி ஒரு லைன் மட்டும் திணறிட்டேன்னு. எங்க அம்மா சொல்லிச்சு, உனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னுச்சு. கிடைக்காதம்மான்னு. கிடைக்கும்டா, ஒரு லைன் தானே என்னச்சு. நான் சொன்னேன், பசிக்குது, சோறு தான்மான்னு. நெத்தலி மீனை உருட்டி அப்படியே எங்கள் அம்மா என் வாயில் ஊட்டுது. எங்கள் சித்தப்பா பையன் வந்துட்டான், உங்கள் மகன் 2 லைன் சொல்லிட்டு ஓடிட்டானேன்ட்டான். எங்கள் அம்மா இடது கையில் இருந்த தட்டை வலது கையில் பிடிச்சிக்கிட்டு என் காதை பிடிச்சி திருக்குன்னு திருக்கிக்கிட்டு, பொய் சொல்லுவியால, பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் இல்லை, போ இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னுச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா என் வாழ்க்கையில் இனி மேடை பக்கம் போக மாட்டேம்மா, நான் பேசவே போக மாட்டேம்மான்னு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, பேச போகணுண்டா, நீ பொய் சொன்னதுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னுச்சு. கரெக்டாக அடுத்த மாதம் அதே கிளாஸில் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, நீ இன்னும் பேச்சு போட்டிக்கு போகணும்னு. அதே வாத்தியார் இருக்கிறாரு. கடமலகுண்டு ஸ்கூலில் திருக்குறளில் அறக்கருத்துகள்ங்கிற போட்டி 6ஆம் கிளாஸில் வருது. நான் எழும்பி நிற்கேன். வாத்தியார் என்ன சொல்லியிருப்பார் யோசிச்சு பாருங்க. உட்காருண்ணா, உட்காரு, நீ போனதெல்லாம் போகிறோம். நான் அழுறேன், பெல் அடிக்குது, இன்டர்வல் விடுது, அப்படியே போகிறேன். அருளம்மான் ஒரு டீச்சர், ஏன்டா அழுறேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், பேச்சு போட்டிக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாரு. போன தடவை நீ ஒழுங்காக பேசல டீச்சர், காலில் விழுந்தேன். டீச்சர் நீங்கள் நினச்சா முடியும் டீச்சர், என் பேரை எப்படியாவது சேர்த்து விடுங்க டீச்சர்னு. டீச்சர் சேர்த்து விட்டுட்டாங்க. டீச்சரே பேச்சு போட்டிக்கு எழுதி தர்றாங்க. கடம்பலகுண்டு ஸ்கூலில் பேச போனோம். எங்கள் அம்மாக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா சொல்லுது, மோனே போன தடவை என்னை ஏமாற்றி போட்டேன், இந்த தடவை நீ பேசி காமி. எங்கள் அம்மாட்ட சூப்பராக பேசுகிறேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, மக்களே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நான் சொன்னேன், அம்மா கிடைக்காதும்மா. ஏன்டா கிடைக்காது? எம்மா அங்கே மேடையில் நின்று பேசணும்மா, நான் பேசிக்கிட மாட்டேம்மான்னு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, அப்படியே தூக்கி பழைய வீட்டில் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் ஜன்னலில், தூக்கி விட்டுட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு, இதான் மேடை, பேசுடா. பேசுனேன், ஒரு தப்பு இல்லாமல் பேசுனேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, கிடைக்காதம்மான்னு. ஏன்னாச்சு, அம்மா அங்கே மைக் இருக்கும்மா, மைக்கை பார்த்தாலே எனக்கு விரைக்கும்மா, நான் பயந்துருவாம்மா, நான் பேச போகலம்மான்னு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, மைக்கு தானே. ஒரே நிமிஷம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பின்பக்கம் போச்சு,
திடீர்னு பார்க்குறேன் இந்த இரும்பில் உள்ள தீமூட்டு குழலை எடுத்துகிட்டு வந்துச்சு. தீமூட்டு குழலை என் கையில் தந்துட்டு எங்கள் அம்மா சொல்லுது, மக்களே இதுதான் மைக்கு பேசுடான்னு. எக்கோ அடிக்கும். மைக்கில் பேசினேன். கடமலகுண்டு ஸ்கூலில் போய் சூப்பராக பேசி முடிச்சிட்டேன். சாயங்காலம் 3 மணி பரிசளிப்பு விழா. இப்படி உட்கார்ந்துருக்குறோம். அங்கே CO DO எல்லாரும் இருக்காங்க. பரிசளிப்பு விழா நடக்குது மக்கா. இப்போ அந்த பிளாமரம் நிற்குது கடமலகுண்டு ஸ்கூலில். அந்த பிளாமரத்தில் இப்படி போய் நிற்கிறேன். எனக்கு தான் முதல் பரிசுன்னு கூப்பிடுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு பேர். எனக்கு முதல் பரிசு கிடைக்கல. அப்படியே மனசு தளர்ந்துச்சு. முதல் பரிசு எனக்கு இல்லையா? 2வது பரிசு ஒரு பொம்பளைக்கு பேர் கூப்பிட்டாங்க. அது மலையாளம் கலந்து பேசிச்சு. எனக்கு அப்போ கோபமாக வந்துச்சு. சே, நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறேன். 3ஆம் பரிசு. 3ஆம் பரிசு யாரு? நான். ஏன் பேரு? பிளாமரம் கீழே விழுந்துச்சோ இல்லையோ, நான் ஒரே ஓட்டம் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். 1ஆம் பரிசு அங்கே வர்றான், 2ஆம் பரிசு அங்கே வர்றா, 3ஆம் பரிசு மேடைக்கு வந்துட்டேன். ஒரு கண்ணாடி வச்சுட்டு குண்டா ஒரு டீச்சரு அப்படியே என்னை நெஞ்சோட தள்ளி கொண்டு செவரில் சேர்த்துச்சு. CO கேட்காரு, ஏன் அந்த பையனை கொண்டு அங்கே சேர்க்குறிய? 3ஆம் பரிசு சார். முந்திரி கொட்டை மாதிரி முன்ன வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிள்ளை, செகண்ட் ப்ரைஸ் அந்த பிள்ளை, தேர்ட் ப்ரைஸ் தான் இவன். நான் இவன். அவங்க பரிசு வாங்குறாங்க. முதல் பரிசு திருக்குறள், 2ஆம் பரிசு ஒரு பெரிய சில்வர் தட்டு, அந்த பிள்ளை நல்லா சாப்பிடும் போல இருக்கு. 3ஆம் பரிசு எனக்குன்னு CO வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. என்னன்னு தெரியல, சர்டிஃபிகேட்டு. நான் அப்படியே மேடைக்கு வர்றேன். சர்டிஃபிகேட்டை தர்றாரு. கூடவே ஒரு பரிசு. இங்கே டீச்சர்ஸுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்களா, பளபளா மின்னிச்சு. நான் என்னன்னு கேட்டேன் ஃபாதர்கிட்ட, மோதிரமான்னு காயினான்னு கேட்டேன். ஏதோ ஒன்றுனாரு. என் பக்கத்தில் இருந்த ஃபாதர், நம்ம குருகுல முதல்வர், எனக்கு தந்தாங்களே ஒரு பரிசு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு சிறப்பு. ரோஸ் கலர்ல அப்படியே திறந்து மூடக்கூடிய அளவில் ஒரு சோப்பு டப்பா. ஒரு சோப்பு டப்பாவில் தொடங்கிய ஆதவனுடைய பயணம் இன்று வீட்டில் ஆயிரக்கணக்கில் ஷீல்டு, 30 புத்தகங்கள், எத்தனையோ நாடுகளுக்கு போய் பேசிக்கிட்டு வர்றேன். எனக்கு பேச தெரியாத அம்மான்னு சொன்னப்ப எங்க அம்மா சொல்லிச்சு, சாமியார் பிரசங்க வைக்கிறத பாருடா, அதை பார்த்து பேசுடா. என் அம்மா தந்த ஊக்கம், என் ஆசிரியர் எழுதி தந்த அந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் கலந்துதான் ஒரு குமரி யாதவன் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய குழந்தைகளே, என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, ஒரு தாயும் ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவனும் இணைந்தால் வெற்றி சாத்தியம் என்பதற்கு நானே சாட்சியமாக நிற்கிறேன். திக்கி திணறி ஓடி சோப்புடப்பா வாங்கின நான் இவ்வளவு வந்திருக்கிறேன் என்றால், இந்த ட்ரினிட்டியில் படிக்கிற இந்த குழந்தைகள் எல்லாம் வானளாவ உயர்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் வாழுங்கள், வளருங்கள் என் அன்பு குழந்தைகளே. படைப்பாற்றல் உன்னை ஒருபோதும் கைவிடாது.